வணக்கம். நான் காமெடி நடிகர் யோகி பாபு பேசுகிறேன். சமீபத்தில் நான் வாழை படம் பார்த்தேன். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. புது நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் நிகழ்வுகள் எல்லாருமே கலையரசன் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப அந்த படம் ரொம்ப பாதிச்சுதுங்க. ஏன்னா லைஃப்பில் எல்லார் லைஃப்லேயும் ஒரு வாழை இருக்கும் கண்டிப்பாக. அதில் மாரி செல்வராஜோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு மாரிக்கு. அதுலேயும் எனக்கு அந்த கடைசியாக அந்த அம்மாவோட மடியில் படுத்துட்டு மாறி தான் அப்படின்னும்போது ரொம்ப கலங்கிடுச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா நான் பரியேறும் பெருமாள் பண்ணியிருக்கேன் மாரி செல்வராஜ் கூட, அப்புறம் கர்ணன் பண்ணியிருக்கேன். பரியேறும் பெருமாள் படம் பண்ணும்போதே மாரியோட சில உண்மையான சம்பவங்கள் அதில் கொஞ்சம் உள்ளே இருந்தது. நாங்கள் அதை எடுக்கும்போது நாங்கள் ஜாலியாக எடுத்தோம். ப்ளஸ் ஆனால் அது முடித்து அது வெளியே எங்ககிட்ட என்ன நான் கதை கேட்காம தான் அதை பண்ண மாரிக்காக. இப்போ பண்ணும்போது தான் தெரிஞ்சது மாரி லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு, இவ்வளோ அப்படி. ஆனால் அதெல்லாம் தாண்டி மாறி மறைச்சது என்னன்னா வாழையில் இவ்வளோ ஒரு சோகம் இருக்குன்றது மாறி என்கிட்ட இது ஒன்றும் சொன்னதே கிடையாது. ரொம்ப தரமான படம். இன்றைக்கும் ரொம்ப நல்லபடியாக அந்த படம் தேட்டரில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஒரு மனிதனோட வலியை தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை சுற்றி நிறைய வழிகள் இருக்கு உள்ள. நீங்கள் எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப நன்றி.